மதிப்பிற்குரிய இரு பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் அவர்களே, இரு பள்ளிகளின் இருபால் ஆசிரியர் பெருமக்களே, அலுவலக பணியாளர்களே, துணை பணியாளர்களே, அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் காமராஜர் பிறந்த நாள் விழாவில் வாழ்த்துக்களையும் அன்பு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குட் மார்னிங். இந்த பக்கம் மட்டும் குட் மார்னிங். இந்த பக்கம் குட் மார்னிங். இப்ப எந்த பக்கம் நல்லா இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த பக்கம் நல்லா இருந்துச்சு, அருமையா செஞ்சீங்க. ஒரே ஒரு சின்ன பதிவை மட்டும் இந்த நாளில், அதாவது காமராஜருடைய பிறந்த நாள், காமராஜருடைய பிறவி வளர்ச்சி நாள் என்று நம்மை கொண்டாட அழைக்கிறார்கள். அதை கடந்து ஒரு விழாவை நாம் சேர்த்து செய்து கொண்டிருக்கிறோம். அதை யாருமே பதிவு செய்ய மறந்து விட்டார்கள். அது என்னது? தமிழ் இலக்கிய மன்ற விழா என்று. அதனாலதான் உங்களுடைய கட்டுரை, கவிதை, பேச்சு போட்டிகள் எல்லாம் நடத்தப்பட்டது. அதற்கான பரிசுகளும் வழங்கப்பட்டது. ஆக நம் பள்ளியில் தமிழ் இலக்கிய மன்றமும் செயல்படுகிறது. அந்த இலக்கிய மன்றத்தினுடைய விழாவையும் இன்று நாம் கொண்டாடி மகிழ்கிறோம் என்பதுதான் உண்மை. காமராஜர் பல்வேறு பெயர்கள் உண்டவருக்கு. கர்ம வீரர் என்று சொல்வார்கள். அதை கடந்த ஆங்கிலத்தில் கிங் மேக்கர் என்று சொல்வார்கள். கிங் மேக்கர் அப்படின்னா எந்த ஒரு உயர் பதவிக்கும் அவர்தான் இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. ஆனால் அந்த பதவிக்கு உரியவர்களை அடையாளம் காட்டினார். அவரோடு இருந்த தோழர்கள் ஒவ்வொருவரையும் அந்த பதவியை அமர வைத்து அதை கொடுத்து அழகு பார்த்து அவர் இருந்தார். பதவிக்கு ஆசைப்படவில்லை என்ற ஒரு நல்ல ஒரு சிறந்த, அதனால்தான் கிங் மேக்கர் என்று சொல்றார். உருவாக்கினார், பலரை உருவாக்கினார், தலைவர்களாக உருவாக்கினார் என்று அவரை பற்றி சிறப்பாக சொல்லப்படுகிறது. மறைந்த எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர், நல்லா கவனிப்பா. நான் கடந்த ஆண்டும் காமராஜருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை சொன்னேன். அது யாருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இந்த ஆண்டும் நான் ஒரு கருத்தை பதிவு செய்கிறேன். தலைவராக இருக்கணும். இப்ப நான் ஒரு பள்ளியினுடைய தாளாளர், இல்ல ராபர்ட் அவர்கள் தலைமை ஆசிரியர், ஒரு தலைமை பொறுப்பு. அந்த தலைமை பொறுப்பு தலைவர் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு காமராஜர். அப்ப நீங்க தான் இன்று பயிலக்கூடிய மாணவர்கள், கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்கள் என்று சொன்னா நாளைய தலைவர்கள். ஆக இந்த தலைவர்களுடைய செயல்பாடுகள், இந்த தலைவருடைய நல்ல குணங்கள், இவர்களை விளங்கிய பண்புகள் நம்முடைய வாழ்க்கையில் ஆகணும். அப்படின்னா இந்த விழா அர்த்தமில்லாத விழா இல்லை, அர்த்தமில்லாத விழா இல்லை. கவனிக்கிறீங்களா? எல்கேஜி யூகேஜில எங்க சவுண்ட் வருது கொஞ்சம்? குட்டி விசுவாசம், குட்டி பிள்ளைங்களா? வெரி குட். அமைதியாயிட்டா பார்த்தீங்களா? சூப்பர் அமைதியாயிட்டாங்க அந்த பிள்ளைங்கள. நல்ல பிள்ளைங்க. ஏன்னா நான் தினமும் சந்திக்கிறேன் அந்த பிள்ளைங்களை. கடந்த ஆண்டு சொன்னதையும் நான் அப்புறம் நினைவுபடுத்துறேன். இந்த ஆண்டு எம்ஜி ராமச்சந்திரன் நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார். அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது காமராஜர் அவர்களை தன்னுடைய இல்லத்தில் உணவு அருந்துவதற்காக ஒரு விருந்து படைத்து அழைக்கிறார். காமராஜர் மறுத்து விடுகிறார். அவர் எம்ஜிஆர் சொல்கிறார், என்னுடைய இல்லத்தில எத்தனையோ தலைவர்களுக்கு நான் உணவு கொடுத்து மகிழ்ந்திருக்கிறேன், விருந்து கொடுத்து மகிழ்ந்திருக்கிறேன். எல்லோரும் என் அழைப்பை ஏற்று வந்திருக்கிறார்கள். நீங்கள் தான் இதுவரை ஒரு முறை கூட என்னுடைய இல்லத்திற்கு வந்தது கிடையாது, அழிக்கின்ற விருந்தில் பங்கு கொண்டது கிடையாது, வர வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது காமராஜர் அடக்கமாக ஒரு பண்புள்ள மனிதனாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய எம்ஜிஆரிடம் சொல்லுகிறார், தமிழகத்தில் இன்னும் எத்தனையோ வயிறு பட்டினி கிடக்கிறது, ஒருவேளை உணவு கூட முழுமையாக உண்ணாமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
வறுமை எங்கும் என் கண்களில் தெரிகிறது. அப்படிப்பட்ட நிலையில் முதலமைச்சர் என்ற ஒரு நிலையில் நீங்கள் அளிக்கின்ற அந்த விருந்து நான் விரும்பாத ஒன்று. ஆகவேதான் மறுத்தேன். உங்கள் மேல் எனக்கு எந்த ஒரு பகையும் இல்லை, விருப்பம் இல்லை. நீங்கள் விருந்து அளிப்பதால் நான் வரக்கூடாது என்ற எண்ணமும் இல்லை. என் மக்கள் இந்த பட்டினி நிலை, வறுமை நிலை என்பதை என்று ஒழிகிறதோ அன்று நான் விருந்து உண்ணுகிறேன் என்று சொன்னாராம். ஆனால் அதற்கான வாய்ப்பை இல்லாமல் போய்விட்டது. ஏனென்றால் தமிழகம் வறுமையில் இருந்த நாட்கள் தான் அந்த நாட்கள். அவரும் பெருந்தலைவரும் இறந்து போய்விட்டார். ஆக இப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள், அதாவது மக்கள் படுகின்ற அந்த துன்பம் அவருடைய வாழ்க்கையானது, அது அவருடைய வாழ்க்கையில் பிரதிபலித்தது. அதனால் இன்றும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நல்ல தலைவர்களை கொண்ட இந்த தமிழ்நாடு இன்னும் பல நிலைகளில் வளர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தமிழகம், நல்ல தமிழகம் உருவாக வேண்டும். நீங்கள் எல்லாம் அதற்கு இன்று மாணவர்கள் நாளைய சமூகத்தினுடைய தூண்கள். ஆக இப்படிப்பட்ட சமூகத்தில் தான் நாம் வந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து, உங்களுடைய பொறுப்பை உணர்ந்து இன்று படிக்க வேண்டும். படித்து நாளை சமூகத்தில் ஒரு நல்ல தலைவர்களாக மாற வேண்டும். எல்லோரையும் மதிக்க வேண்டும். எல்லோருடைய துன்பத்தையும் உணர்ந்தவர்களாய் அதில் பங்கெடுப்பவர்களாக அணைகள் கட்டினார். இன்று வரை காமராஜருக்கு பிறகு தமிழகத்தில் அணைகள் கட்டப்பட்டதா என்று சொன்னால் மிகப்பெரிய கேள்விக்குறி. அன்று எந்த வசதிகளும் இல்லாத, பணம் இல்லாத நாட்கள். இன்றைக்கெல்லாம் பணம் எல்லார் கையிலும் எத்தனையோ கோடிக்கணக்கில் இருக்கிறது. பணம் நிறைய புழக்கத்தில் இருக்கிறது. ஆனால் வசதி வாய்ப்புகள் இல்லை. எங்கு பார்த்தாலும் வறுமை. அப்படிப்பட்ட நிலையில் மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு எத்தனை அணைகள் கட்டினார். கட்டும் இடத்தில் எல்லாம் பள்ளிகளும் கட்டினார். யாராவது ஒருவருக்கு அரசு இதிலிருந்து நிதியிலிருந்து ஒதுக்கி டெண்டர் கொடுப்பாங்க. இப்ப வேலை செய்ய, இப்ப ரோடு போடுற வேலை, இந்த மாதிரி எந்த வேலையும் கொடுக்கும் பொழுதெல்லாம், நான் உனக்கு டெண்டர் கொடுக்கிறேன், அரசு வேலை எடுத்து செய்ய போகிறாய், அதில் எவ்வளவு நீ மிச்சம் பண்ணுவாய், அதை கொடு, நான் பள்ளிக்கூடம் கட்ட வேண்டும் என்று சொல்லி பள்ளிகள் அவர் நினைத்த இடங்களில் எல்லாம் உருவாக்கி மகிழ்ந்தவர் காமராஜர். பல சிறப்புகளை சொன்னீங்கன்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நிறைய அவரை பற்றி நான் கேட்பதுண்டு, வீடியோஸ்ல பார்ப்பதுண்டு. அவரை நான் பல நேரங்கள் பல இடத்துல என்ன சொல்றேன், கேட்டுக்கிட்டே இருப்பேன். அவரை பற்றிய தகவல்கள் சேகரித்து கொண்டே இருப்பேன். அற்புதமான ஒரு மனிதன். நிறைய சொல்லலாம், நிறைய இருக்குது. ஆக என்னுடைய உரைக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன்னு சொல்ல விரும்பவில்லை. ஆனால் உங்களுக்கு உங்கள் மனதில் ஏதோ ஒரு விழா நடக்கிறது, வகுப்பு கட்டாயிடுச்சு, பொழுது போக்கிட்டோம் அப்படிங்கிற எண்ணங்கள், சிந்தனைகள் மட்டும் கூடவே கூடாது. இங்கு நடைபெறக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் ஏதோ ஒன்று எனக்கு கற்றுத் தருகிறது, கற்றுத்தரும் நிச்சயமாக இருக்கு. அதற்காக செய்கிறோம். ஆக அதை ஏற்றுக்கொண்டு அதை உணர்ந்த மாணவர்கள் தான் வாழ்கிறார்கள், வளர்கிறார்கள், இந்த சமூகத்தில் சாதனை படைக்கிறார்கள். ஆக நீங்கள் எல்லாம் உண்மையிலேயே AMRC பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் நாளைய சமூகத்தினுடைய சாதனையாளர்களாக மாற வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த லட்சியம், இலக்கு, ஆசை. அதனாலதான் எந்த ஒரு நிகழ்வையும் முறையாக சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறோம் இங்கு. ஆக அதை கருத்தில் கொள்ளுங்கள். அந்த நிலையில் நீங்கள் ஒரு பொறுப்புள்ள மாணவனாக உங்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்கள், ஒழுக்கத்தில் கவனம் செலுத்துங்கள். நாளைய சமூகத்தில் ஒரு பொறுப்புள்ள சிறந்த மனிதர்களாக வாழுங்கள், வளருங்கள், இந்த சமூகத்தை உருவாக்குங்கள். தமிழ் இனம் தலை நிமிர்ந்து நிற்க நீங்கள் எல்லாம் ஒருவராக மாற வேண்டும். தமிழ் இலக்கிய மன்ற விழாவும் கொண்டாடுகிறோம். தமிழ் என்பது நம்முடைய தாய்மொழி. தாய்மொழி என்பதை விட அது உயிர். நான் ஆங்கில ஆசிரியர், எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தமிழ் என் தாய்மொழி, என் உயிர். அதனால நான் அதுலேயே நிறைய பேசுவதற்கு, படிப்பதற்கெல்லாம் முயற்சி பண்ணுவேன். இந்த டெட்டில் கூட அதில் நல்ல மார்க் தான் எடுத்திருக்கிறேன். ஏன்னா தமிழ் படிச்சுட்டு போனேன். அப்படிதான். ஆக மாணவர்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டும். ஏதோ நடக்கிறது, என்னமோ நடக்கிறது, ஏதோ என்று நேரத்தை போக்குவதற்காக என்று அல்ல, மாறாக நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆசிரியர் பெருமக்களாகி நாங்கள் எல்லாம் சிற்பிகள், உங்களை செதுக்கிக் கொண்டிருக்கிறோம். நாளைய சமூகத்தில் ஒருவராக
நீங்கள் சிறந்து இருக்கணும், நாளை நல்ல ஒரு சமூகத்தில் மனிதராக வாழணும் அப்படிங்கிற எங்களுடைய முயற்சி தான் கண்டிப்பு, திட்டுறது, உங்களை பேசுறது, வழிகாட்டுவது, இதெல்லாமே நாங்க செய்வோம். யாரையும் புண்படுத்துவதற்காக இல்லை. சரிங்களா? அது எப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு இந்த ஆண்டு, இதுதான் நம்முடைய முதல் விழா நினைக்கிறேன். ஏன்னா இன்னாகுரல், அதோடு வழிபாடு அதோடு நடைபெற்றது. அதன் பிறகு இந்த கல்வி ஆண்டில் முதல் நிகழ்வு. அதை தொடர்ந்து நமக்கு இன்னும் 2 பெரிய நிகழ்வுகள் இருக்கிறது. பள்ளியினுடைய விளையாட்டு விழாவும் பள்ளியின் ஆண்டு விழாவும் இருக்கிறது. ஆசிரியர் பெருமக்களோடு மாணவ செல்வங்கள் இணைந்து அந்த விழாவை சிறப்பாக செய்து தர வேண்டும். உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு அதற்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாய்ப்பை பயன்படுத்தி சொல்லிக் கொள்கிறேன். கடந்த ஆண்டு நான் சொன்னதையும் பதிவு செய்கிறேன். நிறைய நிகழ்வுகளில் ஒன்று பதிவு செய்கிற மாதிரி காமராஜருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை நான் கடந்த ஆண்டு பதிவு செய்தேன். அது என்ன என்றால், காமராஜர் தன் தோளில் துண்டு போட்டுக் கொள்வது வழக்கம் அப்படின்னு சொன்னேன். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? துண்டு எப்பொழுதும் வலது தோள்பட்டையில் போட்டிருப்பார். ஒரு நாள் சட்டசபை கூட்டம் முடிந்து வெளியில் வரும்போது அவருடைய துண்டு இடது கையின் பக்கம் இருக்கிறது. வழக்கத்துக்கு மாறாக இருக்கிறது. என்றுமே இல்லை, எல்லா நாட்களிலும் வலது தோள்பட்டையில இடது நினைக்கிறேன், இடது தோள்பட்டையில் இருக்கும். ஆனால் அன்று வலது தோள்பட்டையில் இருக்கிறது. ஏதோ ஒன்று எப்படினாலும் வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப பலரும் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். இல்ல அது ஒண்ணு இல்ல, அது ஒண்ணு இல்ல, கேட்டவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டே போறாரு. முடியல. கடைசியில என்னங்க துண்டை எடுத்து காட்டுறாரு. அவருடைய சட்டை கிழிந்து இருக்கிறது. தோள்பட்டையில் சட்டை கிழிந்து இருக்கிறது. அதை மறைப்பதற்கு அவர் அப்படிப்பட்ட ஒரு எளிய மனிதன் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தார். ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்தார். ஆனால் அவரையும் இந்த தமிழகம் எலெக்ஷன் அவர்கள் என்ன பண்ணது? தோல்வியை சந்திக்க வைத்தது. அப்படிலாம் அதெல்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் எல்லாம் மதிக்க முடியும். ஊழல் செய்யணும், பணம் சம்பாதிக்கணும், யாராவது ஏமாத்தி பிழைக்கணும் அப்படிங்கிற காலகட்டத்தில் இருக்கும் பொழுது நல்லவர்களுக்கு கிடையாது, நல்லவர்களுக்கு மதிப்பும் மரியாதையெல்லாம் கிடையாது. அப்படி அதைத்தான் கடந்த ஆண்டு பதிவு செய்து, ஆக நம்மிடம் எவ்வளவு இருந்தாலும் நாம் இருக்கின்ற இடத்தில் இருந்து கொண்டு இன்னொருவருக்கு இல்லை ஒரு சிலருக்கு நம்மால் நல்லது செய்ய முடியுமனா அதை விட சிறந்தது ஒரு செயல் இருக்கும் என்று சொன்னால் இல்லவே இல்லை. அது இருக்கின்ற நிலையில் பிறருக்கு நல்லது செய்ய முடியுமென்றால் அதுதான் இறைவன் விரும்புவது. அதைத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நம் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் ஒரு உதாரணம் என்பது ஐயமே இல்லை. ஆக அவருடைய விழாவில் தலைமை ஆசிரியர் உட்பட இருபால் ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக பணியாளர்கள், துணை பணியாளர்கள், மாணவ செல்வங்கள் ஆகிய உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். Thank you. God bless you all. Have a nice day.